கவனிமா, அதாவது போட்டித் தேர்வுக்கான வினா எண் 11 பார்க்கலாம் இன்னைக்கு. பாருங்களேன், கூற்று காரணம் இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு அதிகமாக வருது. பாருங்களேன், தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். அப்ப இதை பார்க்கணும். தந்த பலகை அப்படிங்கிறப்ப இப்பு வரலன்னா அது தந்த பலகை, கொடுத்தது பிறருக்கு கொடுத்த பலகைன்னு அர்த்தம். இப்ப தந்த பலகை அங்க இப்பு வந்திருக்கத்தால இது வந்து என்னது, யானையின் தந்தத்தால் செய்த பலகை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அப்ப அதனால இந்த கொடுத்த பலகை என்பது இந்த கூற்று வந்து என்னது, தவறு. கூற்று வந்து தவறு. அதே போல காரணம் பாருங்களேன், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற என்னது, இப்பு, இந்த இப்பு வந்திருக்கு இல்லைங்களா, இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இப்ப இந்த கொடுத்த பலகை இருக்கு இல்லைங்களா, அது வந்து தந்த பலகை, இப்பு வராம தான் வரணும். ஆனா இப்பு வந்ததால தான் அது வந்து கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருளை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால இந்த காரணமும் என்னது, உங்களுக்கு தவறு தான். காரணம் என்னது, தவறு தான். அப்போ ஆப்ஷன் ஏ பி சி டியில் இது பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி வந்து கூற்று தவறு, காரணமும் தவறு. இதுதான் உங்களுக்கு என்னது சரியான பதில். புரிஞ்சுதுங்களா? ஓகே.